நல்லக்கண்ணு ஐயா என்றாலே எளிமை, நேர்மை, போராட்டம். இந்த 3 வார்த்தைகள் தான் முதல்ல நினைவுக்கு வரும். 1925 டிசம்பர் 26ஆம் தேதி அப்போதைய திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டத்தில் ராமசாமி கருப்பாயி தம்பதியருக்கு பிறந்தவர். 9 குழந்தைகள்ல 3வது குழந்தை இவர்தான். வீட்டிலேயே அரசியல் சூழல் இருந்துச்சு. பெரிய அண்ணன் முத்துராமலிங்கம் காங்கிரஸ் இயக்கத்துல இருந்ததுனால நல்லக்கண்ணுவுக்கும் சிறு வயதிலேயே அரசியல் ஆர்வம் வந்துடுச்சு. 12 வயசிலேயே காங்கிரஸ் கட்சிக்காக தேர்தல் வேலை பார்த்தாரு. 1940ஆம் ஆண்டு நடந்த சத்தியாகிரக போராட்டங்களுக்கு கூட ஆதரவா இருந்திருக்காரு. ஆனா அங்கேயே நின்று விடல. பிறகு அவருடைய சிந்தனை இன்னும் விரிந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆங்கிலேயரை வெளியேற்றணும் அப்படின்றதை காட்டிலும் நில பிரபுத்துவத்துக்கு எதிராக, சாதிய ஒடுக்குமுறைக்கும் எதிராக, முதலாளித்துவ சுரண்டலுக்கும் எதிராக 3 தளங்களிலும் போராடணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனாலதான் அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடன் இணைஞ்சாரு. தூத்துக்குடியில இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்பாளர்களோட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. பிறகு இந்திய பொது உடைமை கட்சியில முக்கிய தலைவராக உயர்ந்தார். தமிழ்நாடு மாநில செயலாளராக 13 ஆண்டுகள் இருந்தார். விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக 25 வருஷங்கள் பணியாற்றினார். சுதந்திரம் வந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட காலம் வந்துச்சு. அப்போ நல்லக்கண்ணு உட்பட பலர் தலைமறைவாக இருந்தாங்க. 1949 23 வயசிலேயே அவர் கைது செய்யப்பட்டாரு. வாழ்க்கையில மொத்தம் 9 ஆண்டுகள் சிறையில இருந்திருக்காரு. ஆனா ஒரு விஷயம், இவ்ளோ போராட்டம் பண்ணியும் இவ்ளோ பேர் மனசுல இடம் பிடிச்சும் அவர் ஒரு நாள் கூட அதிகாரத்துல இருந்தது இல்ல. அதிகாரம் தேடியதே இல்ல. மக்களுக்காக போராடினாரே தவிர பதவி வேண்டும் அப்படின்னு விரும்பல. அவரோட எளிமை பற்றி பேசணும்னா 80வது பிறந்த நாள்ல கட்சி கொடுத்த 1 கோடி ரூபாயும் காரும் கூட இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட்சிக்கே திருப்பி கொடுத்துட்டாரு. 2022 தமிழ்நாடு அரசு வழங்கிய தகைசால் தமிழர் விருதையும் ஏற்றுக்கிட்டாரு. ஆனா அதோட வந்த 10 லட்சம் ரூபாய திருப்பி அழிச்சிட்டு தன் கையில இருந்து 5000 ரூபாயையும் சேர்த்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கே கொடுத்துட்டாரு. இதுதான் நல்லக்கண்ணு ஐயா. வாழ்க்கை முழுக்க போராட்டம், பதவி இல்லாத தலைவர், சொல்லுக்கு பதில் செயல் காட்டிய மனிதர். இந்த சூழ்நிலையில தான் நல்லக்கண்ணு அவர்கள் பிப்ரவரி 25, 2026 அன்று சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில காலமானார். உடல்நலக்குறைவு, மூப்படைவு காரணமா தீவிர சிகிச்சையில இருந்தாரு. ஆனா இறுதி வரைக்கும் எளிமையா கொள்கை மாறாம வாழ்ந்த மக்கள் தலைவர் தான் இவர். அவரோட மறைவுக்கு அரசியல்வாதிகள், பிரபலங்கள், பொதுமக்கள் எல்லாரும் அஞ்சலி செலுத்தினாங்க. அரசு மரியாதையோட இறுதி அஞ்சலி நடைபெற்றது. 72 குண்டுகள் முழங்க 24 காவலர்கள் 3 முறை வானத்தை நோக்கி சுட்டு மரியாதை செலுத்தினாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையிலும் அரசு மரியாதை செய்யப்பட்டது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்லக்கண்ணு அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே தன்னோட உடலை மருத்துவ கல்லூரிக்கு தானம் பண்ணணும்னு விருப்பம் சொல்லி வச்சிருந்தாராம். அந்த விருப்பத்துக்கு இணங்க இப்போ அவரோட உடல் அரசு மருத்துவ கல்லூரிக்கு தானமாக அளிக்கப்பட்டிருக்கு. இப்போ பலருக்கும் ஒரு சந்தேகம் வரும், இந்த உடல் தானம்னா என்ன, எப்படி அதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு. அதுக்குதான் டாக்டர் பூபதி ஜான் விரிவாகவும் தெளிவாகவும் விளக்குறாரு. உடல் தானம் செய்த உடல் எப்படி மருத்துவ மாணவர்கள் படிப்பிற்காக பயன்படுத்தப்படுகிறது, அது சமுதாயத்திற்கு என்ன பயன் தருது, எல்லாத்தையுமே அவர் விரிவா சொல்றாரு. இப்போ அந்த காணொலிய பார்க்கலாம். இப்போ குறிப்பாக நம்மளுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய முழு உடலையே மருத்துவ கல்லூரிக்கு தானம் பண்ணிட்டார். அப்படி நம்மளுடைய முழு உடலை மருத்துவக் கல்லூரிக்கு தானம் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் தானம் செய்கிறார்களோ அவர்களிடமிருந்து ஒப்புதல் படிவம் வேணும். அதாவது நான் தானம் செய்ய நான் உறுதியளிக்கிறேன், மனமுவந்து இந்த தானத்தை செய்கிறேன் என்று ஒப்புதல் படிவம் ஃபஸ்ட்டு பெறணும். அதற்கு பிறகு சில ஃபார்ம்ஸ் இருக்குது கவர்மெண்ட்டில், அதே மாதிரி சில ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்மளுடைய உடலானது, முழு உடலானது மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய அனாட்டமி என்று சொல்லக்கூடிய உடற்கூறு டிபார்ட்மெண்ட் துறைக்கு அது போயிடும். அந்த உடற்கூறு டிபார்ட்மெண்ட் துறைக்கு போன பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, உடம்பை எம்பால்மிங் என்று உடம்பை, அதாவது சில கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ள செலுத்தி, நரம்பு வழியா செலுத்தி உடம்பு கெட்டு போகாமல் அது பாதுகாக்கப்படும். டாக்டர் பூபதி ஜான்
உடல் தானம் அப்படின்னா என்ன, அது எப்படி பயன்படும் அப்படின்ற முழு விவரங்களையும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டார். அவருக்கு சத்தியம் டிவியின் சார்பாக நன்றிகள்.